அன்பு நெஞ்சங்களே, அனைவரையும் இது தெரியுமா குட்டி கதை நிகழ்ச்சியில் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ராமாயணத்தில் வரக்கூடிய ராமரே அதிகமாக விருப்பப்பட்டு பார்க்கணும்னு நினச்ச ஒரு பெண்மணி. அவங்க தான் சபரி. சபரி வந்து ஒரு மலைஜாதி பெண். 10 வயசாக இருக்கும் பொழுது அவங்க அப்பா அம்மா குஸ்தார் அப்படின்ற ஒருவருக்கு இவங்களை மணமுடிக்கணும்னு நினைக்கிறாங்க. அவர் ரொம்ப வயதானவர். அன்றைக்கி முதல் நாள் இரவு ஆட்டை பலி கொடுக்கணும்னு சொல்லும் பொழுது அதை பார்த்து மனவேதனை கொண்ட சபரி அவங்களுடைய வீட்டை விட்டு கிளம்பிடுறாங்க. அந்த திருமணத்தில் அவங்களுக்கு விருப்பமும் இல்லை. அவங்க காடு வழியாக நடந்து வரும்பொழுது மாதங்க முனிவருடைய ஆசிரமத்துக்கிட்ட வராங்க. அங்கேயே இருக்கிறாங்க. மறுநாள் அதிகாலையில் மாதங்க முனிவர் ஒரு சீடர்களும் நதிக்கரையில் குளிக்கிறதுக்கு போகும்பொழுது சபரி அந்த ஆசிரமத்தை தூய்மைப்படுத்தி சுத்தமாக வச்சுருக்காங்க. இதை முனிவரும் பார்க்குறாரு. காலம் செல்ல செல்ல அங்கேயே உட்காந்து எல்லாத்தையும் கேட்டுட்ருக்காங்க, முனிவர் சொல்கிறது எல்லாத்தையும். அப்போ ஒரு நாள் மாதங்க முனிவர் வாமா நீ உள்ள வந்து உட்காருன்னு சொன்னோடனே அவருடைய சீடர்கள் எல்லாமே ஒரு மலைஜாதி தாழ்ந்த பெண் தங்களுக்கு சரிசமமாக இருக்கிறதா நினச்சி பாதி பேர் அவரோட ஆசிரமத்தை போயிடுறாங்க. மாதங்க முனிவருக்கு வயசாகுது. அவர் ஆனால் சொல்கிறார், இந்த பக்கமாக ஒரு நாள் ராமர் கண்டிப்பாக வருவார், நீ அவரை தரிசிக்கலாம், எனக்கு தான் அந்த பாக்கியம் இல்லை அப்படிங்கிறாரு. அவர் சொன்னபடியே சபரிக்கு 85 வயசு ஆகிடுது. இருந்தாலும் சபரி ராமர் வருவார்ன்ற நம்பிக்கையோடு இருக்கிறாங்க. அதே மாதிரி ராமர் வராரு அப்படின்ற செய்தி எல்லாருக்கும் தெரிய வருது. ராமரும் இலக்குவனும் சீதை தேடி காட்டு வழியாக வராங்க. அப்போது சபரி என்ன பண்ணுறாங்கன்னா, ராமருக்காக அவர் வரக்கூடிய பாதையில் ஏதாவது அந்த மரங்களுடைய பட்டைகள் தடுக்க போதும்னு சொல்லிட்டு அந்த கிளைகள்லாம் சின்னதாக அறுத்தெறிகிறாங்க. மேலும் அவர் உட்காரக்கூடிய பாறைகள் வழுவழுப்பாக இருக்குன்றதுனால நல்லா தேய்ச்சி விடுறாங்க. இதையெல்லாம் தவிர இழந்த பழங்களை எடுத்துகிட்டு வந்து அது ருசி பார்த்து வைக்கிறாங்க. இது நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ராமரும் வர சபரி அன்பாக அவங்கள வரவேற்கிறாங்க. உட்கார வச்சு தண்ணீர் கொடுக்குறாங்க. அவரை தொட்டு பார்க்குறாங்க. இவ்வளோ அழகாக ராமன், இவருடைய தோள்கள் இவ்வளோ அழகாக இருக்கான் போது எல்லா முனிவர்களுக்கும் கோவம் வருது. அவரை சபிக்கிறாங்க எல்லாருமே, என்ன இவன் இப்படி பண்ணுறான்னு. அவர் உண்ட எச்சில் பழத்தை எடுத்து ராமர் கொடுக்க ராமரும் அதை அன்போடு சாப்பிட்றாரு. இதை பார்த்து எல்லாருக்கும் ஆச்சரியப்படுறாங்க. அவ்வளோ அன்பாக இருந்த சபரி கடைசியில் ராம தரிசனம் கிடைச்சோடனே அங்கேயே உயிர் நீத்திடுறாங்க. இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னாக்கா, நாம் இருக்கிற இடத்துல இருந்தே தூய்மையான மனதோட இறைவனை ஒருமுகமாக பிரார்த்தனை செய்யும் பொழுது அந்த இறைவனை நம்மளை தேடி வந்து நமக்கு ஆசீர்வாதம் பண்ணுவார் அப்படின்றது தான் ராமன் உணர்த்த வந்து ஒரு விஷயம். மேலும் பார்த்தீங்கன்னா, இந்த சபரி உயிர் நீத்த இடம் தான் சபரி மலை. இன்றைக்கும் ஐயப்பனாக குடிக்கொண்டிருக்காரு. நன்றி, வணக்கம்.